கேப்டன் பதிப்பகம் இதுவரை உத்தம திருநபி உதய தின விழாவை முன்னிட்டு 6 கவிதை போட்டிகளை நடத்தியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக இந்த கவிதை போட்டி நடைபெற்று வருகிறது. அந்த கவிதை போட்டியில் முதல் பரிசாக 5000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 3000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 2000 ரூபாயும் பரிசுகளை ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பதிப்பகம் வழங்கி வருகிறது. அந்த கவிதை போட்டிக்கு வருகின்ற கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டு வருகிறது. கவிகள் நாயகம், கவிமணி நாயகம், கண்மணி நாயகம் என இதுவரை 3 நூலை கேப்டன் பதிப்பகம் கவிதை போட்டிக்கு வந்த கவிதைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறது. அதில் 3ஆவதாக கேப்டன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கும் கண்மணி நாயகம் என்ற நூல் இதுதான். கண்மணி நாயகம் இந்த கண்மணி நாயகத்தில் பலருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பதிப்பகம் ரபியுல் அவல், அரபி மாதமான ரபியுல் அவல், பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பு வரை இந்த போட்டியை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் 5ஆம் ஆண்டு நடத்திய கவிதைகளை தொகுத்துத்தான் இந்த நூல் வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பதிப்பகம் நடத்தி வரும் இந்த கவிதை போட்டியில் 100கணக்கான கவிஞர்கள் தொடர்ச்சியாக கவிதைகளை அனுப்பி வருகிறார்கள். நம்பிக்கையோடு கவிதைகளை அனுப்பி வரும் அந்த நண்பர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் கேப்டன் பதிப்பகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய கவிஞர்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த காணொளி மூலம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ரபியுல் அவல் மாதத்திற்கு முதல் மாதத்திலிருந்து நீங்கள் கவிதையை எங்களை தொடர்பு கொள்ளலாம், கவிதையை அனுப்பி வைக்கலாம். அதற்கான விளம்பரங்களை நாங்கள் தொடர்ந்து அனுப்பி வருகிறோம். இந்த கவிதை போட்டிக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் செய்யலாம். 10,000 ரூபாய் பரிசுகளை வழங்கி வருகிறோம். அடுத்து அதை தொகுத்து ஏறக்குறைய ஒரு 300 நூல்கள் வரை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம். இதற்கான செலவுகளை விருப்பப்படுபவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த கவிதை போட்டிக்கு வந்த கவிதைகளை தொகுத்திருக்கிறோமே, அதில் யார் யாருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு பட்டியலை நாம் கொடுத்தால் அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு கவிதை நூலை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை உங்கள் முன் நான் பகிர்கிறேன். கவிதை இடம்பெற்றவர்கள் இந்த நூலை அனுப்புவதற்கு அவர்களால் முடிந்த அளவு ஜிபே பண்ணலாம். குறைந்தபட்சம் 100 ரூபாய் அனுப்பி வைத்தால், அந்த கொரியர் செலவுக்காகவோ 100 ரூபாய் அனுப்பி வைத்தால் இன்ஷா அல்லாஹ் நூல் அனுப்பி வைக்கப்படும். அதில் அண்ணல் நபியின் பேரழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கவிதையை ஆலிம் கவிஞர் என் சையது அஹமது அலி பாக்கவி அவர்கள் எழுதியிருக்கிறார். வாய்ப்பிருந்தால் அவர்கள் தொடர்பு கொண்டு கவிதைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து மனித ஜீவிதத்தின் ஆரம்பம் என்ற கவிதையை மா ரஞ்சித் குமார் எழுதியிருக்கிறார். பூவனம் என்ற கவிதையை முஹம்மது ஃபைஸ் சலாமி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அஹ்மது அஸ்லம் சலாமி அவர்கள் மனிதகுல முன்மாதிரி என்ற தலைப்பில் கவிதையை அனுப்பியிருக்கிறார்.
தீன் கனி தந்த நபிமணி என்ற கவிதையை அப்துல் சலாம் அவர்கள் நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். முகம் அதுவே என்ற கவிதை தென்றல் கஃபூர் அவர்களால் இயற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து என் இதய கடிதம், அந்த கடிதத்தை தாகாதாசன் அனுப்பியிருக்கிறார். ஓயாது உமது புகழ் என்று மௌனி கரூரை சேர்ந்தவர் போற்றியிருக்கிறார். நபிகளை போற்றிய அடுத்த நபர் கவிஞர் தி துரைசாமி, கோயம்புத்தூர், நபிகளை போற்றுவோம் என்ற தலைப்பில். அடுத்து அஃப்ராஸ் அமீன் சலாமி அவர்கள் இறுதி தூதரே என்று நபிகளை விழித்து கவிதைகள் அனுப்பியிருக்கிறார். காத்தான்குடி ருஷ்டா, இலங்கையைச் சேர்ந்த இந்த பெண் கவிஞர் உம்மி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார். வட்ட முகமதி என்று ரசூலுல்லாவை உருவகப்படுத்தி இருக்கிறார், ஓமைப்படுத்தி இருக்கிறார் உமர் ஃபாரூக் மஹதி அவர்கள். அடுத்து பொற்குழி பாவலர் வே கல்யாணகுமார் எம்ஏ, பெங்களூரிலிருந்து அருள் தரும் பிறைவழி என்று ஒரு கவிதை வழியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அடுத்து இருளை போக்க வந்தவர் என்ற தலைப்பில் மௌலவி சௌ அபுதாஹிர் நூரானி, சஹாரா கவிஞன், திருப்பூர் அவர்கள் இருளை போக்கி இருக்கிறார் கவிதைகளை அனுப்பி. இருளை போக்கியதால் அது பேரொளியாக மாறியிருக்கிறது என்பதை பேரொளி என்ற தலைப்பில் முஹம்மது அஜ்மல் கான் மண்பையி, சக்கிமங்கலம், மதுரை மாவட்டம் அவர்கள் பேரொளியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து அந்த பேரொளியில் ஒரு மருத்துவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிளிர்கிறார்கள் என்பதை மாண்பான மருத்துவராக்கி இருக்கிறார் ரிஸ்வான், சென்னையைச் சேர்ந்தவர். பி சையத் இப்ராஹிம் அவர்கள் நபிகள் திலகம் என்ற தலைப்பில் கவிதை அனுப்பியிருக்கிறார். நபிகள் திலகம் என்பதை முஹம்மது நபி என்ற தலைப்பில் தி ஹேமாவதி, கூடூரைச் சேர்ந்தவர் கவிதை அனுப்பியிருக்கிறார். ஹிஜ்ரத், புலம்பெயர்தல் என்ற தலைப்பில் SH ஹலிமா நசூஹா அஸ்கரியா அவர்கள் கவிதை அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்து பூக்களின் மென்மை என்ற தலைப்பில் அந்த மென்மையான கவிதையை முஹம்மது தானிஸ், நிலக்கோட்டை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பூமான் நபியின் வருகை என்ற தலைப்பில் உள்ள கவிதையை ஷேக் அப்துல் காதிர் இறையடிமை, காயல்பட்டினத்தைச் சேர்ந்தவர் நமக்கு கவிதையை தந்திருக்கிறார். அடுத்து ஷனவ் குணசேகரன் அவர்கள், கோவையைச் சேர்ந்தவர், அறம் வளர்த்த சூரியனாக அண்ணல் நபிகளாரை பார்த்திருக்கிறார்கள். தாஹா நபியின் தரிசனம் என்ற தலைப்பில் முஹம்மது மதரசா சிராஜுல் முனீர், திருப்பூரைச் சேர்ந்தவர், தாஹா நபியின் தரிசனத்தை நமக்கு தரிசிப்பதற்காக வழங்கியிருக்கிறார். அடுத்து சரவணன் சி, எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இந்த இராணுவ வீரர், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த இராணுவ வீரர் ரெட்டி வலசைச் சேர்ந்தவர். அவர் மகத்தான புரட்சி செய்திருக்கிறார். அவர் அனுப்பிய தலைப்பு மகத்தான புரட்சி. அடுத்து அணையா பேரொளி என்று சொன்னால் மட்டும் போதாது, அது அணையாத பேரொளி என்று அப்துல் வஹாப் அவர்கள் கவிதை அனுப்பியிருக்கிறார்கள். இறை மூச்சு என்ற தலைப்பில் அழகை ஹைருன் நிசா, அழகன்குளம், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நமக்கு அந்த கவிதையை அனுப்பி தந்திருக்கிறார். வாழ்ந்து காட்டிய வள்ளல் என்று முஹம்மது இக்பால், தஞ்சாவூர் அவர்கள் வாழ்த்து சென்றிருக்கிறார்கள். பூகோளத்தின் பரக்கத் என்ற தலைப்பில் கவிதையை, ஒரு நீண்ட கவிதையை நமக்கு தந்திருக்கிறார் சமீஉல்லா சதகி அவர்கள். அடுத்து முத்தமிடும் வாய்ப்பு என்ற தலைப்பில் அஹமது இப்ராஹிம், தஞ்சாவூர் அவர்கள், அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கட்டும், அந்த தலைப்பில் அவர் கவிதையை அனுப்பியிருக்கிறார். இருளகற்ற வந்த அருட்கொடை என்ற தலைப்பில் NSM ஷாகுல் ஹமீத் அவர்கள் அழகிய கவிதையை வழங்கியிருக்கிறார்கள். அழகிய முன்மாதிரி என்ற கவிதையை முஹவை அப்துல்லா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். முஹம்மது நபிகள் என்ற தலைப்பில் பாவலர் சுந்தர பழனியப்பன், பன்ருட்டியைச் சேர்ந்தவர் கவிதையை அனுப்பியிருக்கிறார். அகிலத்தின் அருச்சுவடி என்ற தலைப்பில் அப்துல் சத்தார் அவர்கள் கவிதை தந்திருக்கிறார்கள். எட்டாத புகழ் என்ற தலைப்பில் முஹம்மது இப்ராஹிம், அரவக்குறிச்சி அவர்கள் கவிதையை யாத்திருக்கிறார்கள். மௌலவி MSM ஷம்சுல் இக்பால் தாவூதி, கோவையைச் சேர்ந்தவர், இலக்கணங்களின் இலக்கணம் என்ற தலைப்பில் இலக்கணம் வரைந்திருக்கிறார். எங்கள் கண்மணியே என்று நபிகளாரை விழித்திருக்கிறார். சித்தி சபீனா, கிண்ணியா சபீனா, கிண்ணியாவைச் சேர்ந்தவர், இலங்கைக்காரர் அவர். அழகான அஹ்மது பிறந்தார் என்று ஜான்
ஹாஜா நஜ்முதீன் அவர்கள் கவிதை வரைந்திருக்கிறார்கள். அகிலம் போற்றும் அண்ணல் நபி என்ற தலைப்பில் நவாஸ் அவர்கள் கவிதை அனுப்பியிருக்கிறார்கள். புத்தொலி முகமது என்ற தலைப்பில் கா ஹபீப் முகமது சித்தேன்கோட்டையைச் சேர்ந்தவர் கவிதை அனுப்பியிருக்கிறார். MBS ஜக்கியத்து தாஹிரா அவர்கள் அண்ணல் நபியை அறிந்துணர் செய் என்ற தலைப்பில் கவிதை வழங்கியிருக்கிறார். அபூர் ஆலியா முனீரி அவர்களும் தன்னுடைய கவிதையை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் சுதந்திரம் பிறந்தது என்று சுதந்திரத்தை நமக்கு முகமது அபு தாஹிர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மனிதகுல மருத்துவர் முகமது நபி என்ற தலைப்பில் கூரா என்ற ராசேந்திரன் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய கவிஞர் கவிதை வழங்கியிருக்கிறார். பொன்முகம் காண ஆசைப்பட்டிருக்கிறார் ஜெயிலானி பேகம். ஓடினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடியிருக்கிறார் நிஃபாஸ் பாஷா என்ற மஹ்பூப் பாஷா. அடுத்து உலக நாயகர் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் கா ஐனுன் ஜாரியா. அடுத்து இறைவன் எழுதிய அழகான கவிதையை எழுதியிருக்கிறார் JI ராபியா ரஃபா. அடுத்து சொக்க தங்கம் என்று ஷாக்கிராபான் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்திருக்கிறார்கள். புகழப்பட்டவர் என்று முகமது வலி தாவூத் கான் திருச்சியைச் சேர்ந்தவர் கவிதை வரைந்திருக்கிறார். உம்மு இஸ்ரா ஐயனார் ஊத்தைச் சேர்ந்தவர் கண்ணாடி நபிகளார் என்று கண்ணாடியாய் நமக்கு கண்மணி நாயகத்தை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். வசந்த வாசல் என்ற தலைப்பில் சலீமா பானி பிலாலியா அவர்கள் அந்த வாசலை, அந்த வசந்தத்தை நமக்கு வரைந்து தந்திருக்கிறார்கள். சஃபியுல்லா அவர்கள் பேரருள் பிழம்பு என்ற தலைப்பில் கவிதையை வழங்கியிருக்கிறார். அநேகமாக இவர் திண்டுக்கலை சேர்ந்தவராக இருக்கலாம். அருங்குணங்களின் தாயகம் என்ற கவிதையை PK முகமது ஜவாஹிர் அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். ஓர் அட்சய பாத்திரத்தின் அழுகை என்ற தலைப்பில் கவிக்கு தக்கலே ஹலீமா அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், மிகப்பெரிய கவிஞர் நமக்கு கவிதை தந்திருக்கிறார். எல்லாமுமாய் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் ஷவுக்கத் அலி பிலாலி உத்தமபாளையத்தைச் சேர்ந்தவர் கவிதை தந்திருக்கிறார். வள்ளல் நபியை வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கிறார் கவி முல்லை ஹம்சா என்ற டாக்டர் ஹம்சா முபாரக், கம்பத்தைச் சேர்ந்தவர். அடுத்து பத்தியம் காத்த சத்திய ஒளி என்ற தலைப்பில் டாக்டர் கேப்டன் யாசின், அதாவது நான் கவிதை வரைந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த கவிதை போட்டி நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நடைபெற நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த கவிதை போட்டிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த கவிதை போட்டி நடைபெறும். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.